என் உயிரிலும் மேலான முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃபேஸ்புக் சரவணன். தற்பொழுது எங்கே வந்திருக்கிறோம் என்றால் சேலம் மாவட்டம் சித்திரக்கோவிலில் இருக்கும் கஞ்சமலைக்குத்தான் வந்திருக்கிறோம். இந்த கஞ்சமலை வரலாறு பலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாது. அவர்களுக்காக இந்த வரலாறை கூறுகிறேன். ஒரு முறை ஆஞ்சநேயரின் குருநாதர் ஒருவருக்கு போரில் இரத்த காயம் ஏற்பட்டு விட்டது. அவரை சரி செய்ய வேண்டும் என்றால் சஞ்சீவி மூலிகை வேண்டும் என்று வைத்தியர் கூறிவிட்டார். அந்த சஞ்சீவி மூலிகை இருக்கும் மலை இமயமலையில் தான் இருக்கிறது என்றும் கூறிவிட்டார். ஆஞ்சநேயரும் இமயமலைக்கு சென்று அந்த சஞ்சீவி மலையை கண்டறிந்து விட்டார். ஆனால் அது சஞ்சீவி மூலிகை எது என்று அவருக்கு புலப்படவில்லை. ஆகையால் எந்த மூலிகை என்று தெரியாத காரணத்தால் அந்த மலைவே பேத்து நம் வைத்தியரிடம் கொண்டு வந்து விடலாம், அவர் சஞ்சீவி மூலிகை எடுத்து விடுவார் என்று அந்த மலைவே பேத்து ஆஞ்சநேயர் எடுத்து வந்தார். எடுத்து வரும்போது இந்த சேலம் மாவட்டம் சித்தர்கோவில் சிறிதளவு அந்த சஞ்சீவி மலை விழுந்து விட்டது. அந்த மலைதான் இவ்வளவு பெரிய கஞ்சமலையாக உருவாக்கி காட்சியளிக்கிறது. இதிலும் தற்பொழுதும் அந்த சஞ்சீவி மூலிகை இருக்கிறது. அதை கண்டறிய யாருக்கும் தெரிவதில்லை. ஆகியால்தான் மூலிகை நிறைந்த மலை இந்த சேலம் மாவட்டம் சித்திரக்கோவில் கஞ்சமலை என்று கூறுவார்கள். அதிக மூலிகை நிறைந்த மலை நம் சேலம் மாவட்டம் இந்த சித்திரக்கோவில் கஞ்சமலை. இதுவே இந்த கஞ்சமலை உருவானதற்கான வரலாறு என்று பெரியவர்கள் கூறுவார்கள். வணக்கம், நன்றி. நான் உங்கள் ஃபேஸ்புக் சரவணன். டாடா, பாய் பாய். இயற்கை அழகை பாருங்கள். தொடர்ச்சி மலை கஞ்சமலையின் அழகான தோற்றத்தையும் தற்பொழுது பாருங்கள்.